கம்பெனி வராமல் நீங்கள் முடிவெடுத்தது தவறு. நாங்கள் நீதிமன்றத்தில் சொன்னோம், நாங்கள் வந்து 6 மீட்டிங் வச்சோம், எல்லா மீட்டிங்கும் வேணும்னே புறக்கணிச்சாங்க. நாங்கள் வந்து தெளிவாகவே ஆதாரப்பூர்வமாக காமிச்சோம், இவங்க புறக்கணிச்சது சட்டப்படி குற்றோங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்களே சொல்லியிருக்காரு, அடுத்த மீட்டிங் கூப்பிட்டா கட்டாயம் போய் ஆகணும். அது வரைக்கும் இடைக்கால தடை, ப்ரொசீஜரல் எரர்னால அந்த கெசட் மேலே இடைக்கால தடை. முன்னாள் அமைச்சர் மனுஷ நாயக்கர் அவர்கள் என்ன பண்ணார், அந்த முதல்ல விட்ட வர்த்தமானியை வாபஸ் எடுத்தார். ஏன்னா அப்படி பண்ணிட்டா அந்த உச்ச நீதிமன்றம் கேஸ் வந்து இன்வாலிடேட் ஆயிரும், நிராகரிக்கப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் சம்பள நிர்ணய சபையை கூட்டினோம். இந்த தடவை பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து தான் ஆகணும்னு நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்கள் மூலியமாக பெருந்தோட்ட நிறுவனங்களும் சம்மதிச்சு 1700 சம்பளத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். பெரிய ரொட்டி ஒன்றும் சுட்டு காட்டவில்லை, டம்மியை போட்டு காட்டினார்கள். இதுதான் நாங்கள் சுட போகிற ரொட்டி என்று பெரிய டம்மி உண்டு. ஆனால் சுட்டு காட்டியது 1350 ரூபாய் என்று அடிப்படை சம்பளம் என்ற சின்ன ரொட்டி ஒன்றை. அதுதான் இப்பொழுது சிறிய ஒரு ரொட்டி ஒன்றை தான் இவர்கள் காட்டியிருக்கிறார்கள். நேற்று சம்பள நிர்ணய சபை கூடிய வேளையிலே 5 கோரிக்கைகளை முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்தது. அதில் முதலாவது என்ன? ஜனாதிபதி அவர்கள் மே மாதம் 1ஆம் தேதி தான் மலைய மக்களுக்கு அங்கே தொழிலாளர்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தது. அவர் இந்த கொடுத்த வாக்குறுதி இன்று அவருக்கு அந்த வாக்குறுதியை பாதுகாக்க இயலாத நிலைமை இப்போ வந்திருக்கு. பிரச்சனை என்னன்னா, ஜனாதிபதி தேர்தலை நோக்கி மலைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்துறதுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்ற இயலாமல் இருக்கிறார். நான் ஒரே ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இல்லை பிரதான கதாநாயகன் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த விஷயத்துல. ஒரு விஷயம் அதோட சேர்த்து நீங்க சொல்லுங்க, தேர்தல் நெருங்கி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1 மாசம் 10 நாள் இருக்கும் பொழுது 1350 அடிப்படை சம்பளம் அறிவிக்கிறீங்க. இதை ஏன் ஒரு 2 வருஷத்துக்கு முன் செஞ்சிருக்கிறாரு? நான் ஒண்ணே பெருந்தோட்ட நிறுவனங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அந்த சம்பள நிர்ணய சபை மேசையில். ஆனால் சம்பள நிர்ணய சபையால் நிபந்தனைகள் எல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலே தெரியும். அது ஒன்று. 2வது, பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து சொல்லிட்டு ஆரம்பத்தில் அவங்க கூட தான் சொன்னாங்க ஒத்த பைசா கொடுக்க முடியாதுன்னு. கடைசியில் 1350 ரூபா வாங்கி கொடுத்தோம். அடிப்படை சம்பளம் 350 ரூபா ப்ரொடக்டிவிட்டி அலவன்ஸ்.